ஆனால் இப்பயும் இந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த குரூப்லாம் அது வந்து பிஆர் டீமால யாருன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, கலப்படமான நல்லவனா இருக்க விட பார்வ வந்து சுத்தமான கெட்டவளா இருக்கு. என்ன சுத்தமான கெட்டவனா எனக்கு புரியல. அது வந்து படத்துல ஒரு கேரக்டருக்காக வச்ச ஒரு டைலாக். இப்போ சுத்தமான கெட்டவனா என்ன? நான் 4 பேரை திட்டிட்டு 4 பேரை வஞ்சிட்டு இல்லை எவனையாவது கொன்னுட்டு வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இல்லை ஒரு வீட்டில் போய் திருடிட்டு நான் வந்து சுத்தமான கெட்டேன், என்னை வந்து அரெஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்லலாமா? இது என்ன இதுலடா நீங்க பேசுறீங்க? உங்களுக்குலாம் என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க நீங்க? அப்புறம் வந்து கேமர் பாரு அவங்க அப்படிதான் கேம் விளையாடுவாங்க. ஏன்டா என்ன கேம் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை தான்டா கேம்ல விளையாடணும். இவங்களா ஒரு ரூலை கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு ரூல் சொல்லி ஒரு கேம் வச்சா அந்த கேம் ஒழுங்கு விளையாடுறது கிடையாது. அடுத்தால வந்து ட்ரிகர் பண்ணியே விளையாண்டு பழகியாச்சு இந்த சீசன் ஃபுல்லா. ஒரு கேம்லயுமே யாருமே வந்து டேரக்டா வந்து பார்வதி வந்து பிசிக்கல் அட்டாக் வந்து பண்ணதே கிடையாது. ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கும். இல்ல வந்து பார்வதி வம்படியா உள்ள போய் விழுந்து வீம்புக்குனே வம்பெடுத்து பார்வதி வந்து அடிபட்டிருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எமியோட விளையாடும் போது இதே மாதிரி தான் நடக்கும். ஆனா அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா பார்வதி வந்து வீம்புக்குனே மனசுக்குள்ள வந்து ஒரு வெண்டியன்ஸ் வச்சுட்டு வாண்டடா போய் கெமியை வந்து அட்டாக் பண்றது, கெமியை பிடிச்சி அமுக்குறது, கெமியை கீழே தள்ளி விடுறது, எல்லா விஷயமே வாண்டடா பண்ணுவாங்க. இதே மாதிரி வினோதா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், தென் வந்து சபரியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாண்டடா வந்து டேரக்டா போய் பிசிக்கல் அட்டாக் பண்ணது இந்த வீட்டில் இருக்க ஒரே ஆள் பார்வதி மட்டும்தான். பட் அதே பார்வதிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உமன் கார்டு எடுத்துருது.